வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சென்னையை சேர்ந்த பிரபலமான டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் பி செல்வபாண்டியன் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ண டயபெட்டிஸை மேனேஜ் பண்றதுக்கான இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்ல போறாரு. டாக்டர், நீரிழிவு நோய்னா என்ன? இன்னைக்கு ஏன் அது ரொம்ப பொதுவானதாகிட்டே வருது? நீரிழிவு என்பது உடலில் இன்சுலின் எனப்படும் ஹார்மோனை சரியாக பயன்படுத்த முடியாத போது அல்லது போதுமான அளவு இன்சுலின் உருவாகாத போது ஏற்படும் ஒரு நிலை. இதனால் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கிறது. இது இன்று அதிகமாக காணப்படுவதற்கு காரணம் நமது வாழ்க்கை முறை, நீண்ட நேரம் அலுவலகத்தில் வேலை செய்வது, அதிக நேரம் அமர்ந்திருப்பது, வெளியில் சாப்பிடுவது, ஒழுங்கற்ற தூக்கம் மற்றும் மன அழுத்தம், இவை எல்லாம் நமது தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டன. வசதியான வாழ்க்கை கிடைத்திருக்கிறது, ஆனால் ஆரோக்கியமான வாழ்க்கை அல்ல. டாக்டர், உடல் ஆரோக்கியமா இருப்பவர்களையும் நீரிழிவு நோய் உண்மையிலே பாதிக்குமா? ஆம், வரலாம். நீங்கள் வெளியே ஆரோக்கியமாக தோன்றினாலும் நீரிழிவு உங்கள் உடலில் உள்ள என்ன நடக்கிறது என்பதை அதிகம் சார்ந்துள்ளது. மெலிந்தவர்கள் அல்லது உடற்பயிற்சி செய்பவர்களுக்கும் இது வரலாம். குறிப்பாக குடும்பத்தில் வரலாறு இருந்தால் அல்லது மன அழுத்தம் அதிகமாக இருந்தால். எனவே நான் நன்றாகவே இருக்கிறேன் என்று நினைக்காமல் காலந்தோறும் பரிசோதனை செய்வது அவசியம். டாக்டர், ஒருத்தர் நீரிழிவு நோயாளியாக இருப்பதற்கான ஆரம்ப அறிகுறிகள் யாவை? எப்போதும் சோர்வாக உணர்வு, அடிக்கடி தாகம், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், முயற்சி செய்யாமல் எடை குறைதல், இவை ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம். சிலருக்கு கண் மங்கல் அல்லது காயங்கள் ஆறாமல் இருப்பதும் தோன்றும். ஆனால் பலருக்கு எந்த அறிகுறியும் தெரியாது. அதனால் வருடத்திற்கு ஒரு முறை சர்க்கரை பரிசோதனை மிகவும் அவசியம். டாக்டர், நீங்க நன்றாக உணர்ந்தாலும் இரத்த சர்க்கரையை தவறாமல் பரிசோதிப்பது எதுக்கு முக்கியம்? ஏனெனில் நீரிழிவு பல ஆண்டுகள் அமைதியாக இருக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தாலும் அதிக சர்க்கரை ஏற்கனவே உங்கள் இதயம், சிறுநீரகம், கண் ஆகியவற்றை பாதிக்கக்கூடும். எளிய உணவின்றி இரத்த சர்க்கரை அல்லது HbA1c பரிசோதனை மூலம் இதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கலாம். குறிப்பாக குடும்ப வரலாறு இருந்தால் அல்லது 35 வயதை கடந்திருந்தால் மிக அவசியம். டாக்டர், கட்டுப்பாடற்ற நீரிழிவு உடலின் மற்ற பாகங்களை எவ்வாறு பாதிக்கிறது? நீண்ட காலமாக ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக இருந்தால் அது மெதுவாக இரத்த நாளங்கள் மற்றும் நரம்புகளை சேதப்படும். இதனால் கண்கள், சிறுநீரகம், இதயம், கூடவே பாதங்களும் பாதிக்கப்படும். பலர் அதை கவனிப்பது ஐலங்கள் தொடங்கிய பிறகே. ஆனால் சர்க்கரையை கண்காணித்து ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை பின்பற்றினால் பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இப்போ டாக்டர் செல்வபாண்டியன் டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி மதிப்புமிக்க அறிவுரைகளை வழங்கினாரு. விழிப்புணர்வோட இருங்க, ஆரோக்கியமா இருங்க. டயபெட்டிஸ் இல்லாத எதிர்காலத்திற்காக நம்ம ஒரு படி முன்னேறுவோம். பொது நலன் கருதி வெளியிடுவோர் IPCA Laboratories.